நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு அனைவரும் அன்புடன் வரவேற்கிறோம். நண்பர்களே, மக்களே, இன்றைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய விவாத நேரத்தினுடைய தலைப்பு சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு நடத்த வேண்டும். தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றம். தமிழக அரசு கணக்கெடுப்பு நடத்தாமல் தட்டி கழிக்கிறது. அதிமுக பாமக குற்றச்சாட்டுக்கு திமுகவின் பதில் என்ன என்பதை குறித்து விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். அதற்கு முன்பதாக ஒரு சில புள்ளி விவரங்களை பார்த்துவிட்டு இந்த நிகழ்ச்சியை நாம் உள்ளே செல்லலாம். குறிப்பாக அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது கடந்த 10 ஆண்டுகளாக தமிழகத்தில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவில் அதிகமாக வலியுறுத்தப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் அதற்கு முத்தாய்ப்பாக நிதிஷ்குமார் அவர்கள் தனது மாநிலத்தில், பீகார் மாநிலத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடிச்சிருக்கிறார். அண்மையில் ஆந்திராவிலும் கணக்கெடுப்பு நடத்த முடித்திருக்கிறார்கள், ஒடிசாவிலும் செய்து முடித்திருக்கிறார்கள். ஆனால் தமிழகத்தில் தொடர்ந்து சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்ற ஒற்றை குரலில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து கொண்டே இருக்கிறார். அதற்கு முன்பதாக நம்ம சாதிவாரி கணக்கெடுப்பை பார்க்கறதுக்கு முன்னாடி 69% இடஒதுக்கீடு என்பது மற்ற மாநிலங்களை பார்க்கலும் 19% நமக்கு தமிழகத்தில் அதிகமாக இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் இருக்கிறது. ஆனால் அந்த 69% போகும்பொழுது பல இடங்களில் புள்ளி விவரங்களில் சில சிக்கல்கள் எழுகிறது. எனவே மக்கள் தொகை கணக்கெடுப்பு கடந்த 2010ஆம் ஆண்டு எடுக்கப்பட்டது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில். ஸோ அதனைத் தொடர்ந்து 2021 சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையில் பல்வேறு கோரிக்கைகள் முன்வைத்தாலும் பிஜேபி அரசு 2019 நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சாதிவாரி கணக்கெடுப்பை நிச்சயமாக செய்வோம் என்கின்ற அடிப்படையில் அவங்க சொன்னாங்க. ஆனால் 5 வருடம் தாண்டி விட்டது. தற்பொழுதும் இவங்களுடைய மேனிஃபெஸ்டோவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் என்கின்ற அந்த வாக்குறுதியும் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் மாநில அரசாங்கங்கள் தங்களுக்கு இருக்கக்கூடிய சாதிவாரி கணக்கெடுப்பு பட்டியலை நடத்தலாம் என்ற அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தில் அண்மையில் வழக்கு வரும்பொழுது கூட மென்ஷன் பண்ணப்பட்டது. அதாவது நீங்கள் சென்செக்ஸ் எடுக்காமல் நீங்கள் சர்வே எடுத்துக்கலாம் அப்படின்ற அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கிறது. 10.5% அதுக்கும் வன்னியர் உள்ஒதுக்கீடு விவகாரத்திலையும் சொல்லுது. அதாவது யார் யார் பின்தங்கியவர்கள் என்கின்ற ஒரு டேட்டா பேஸ் என்பது சர்வே. அந்த சர்வேவை நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா மட்டுமே உங்களுக்கு இத்தனை % செல்லுபடி ஆகுமா ஆகாதா என்கின்ற அடிப்படையில் சமுதாயத்தில் பின்தங்கிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு இடஒதுக்கீடாக இருக்கும் என்ற அடிப்படையில் உச்சநீதிமன்றம் சொல்லியது. ஆனால் அதே மாநில அரசாங்கம் என்ன சொல்கிறது என்னவென்றால் சாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு தான் நடத்தணும் அப்படின்றாங்க. இதில் மிகப்பெரிய பொருளாதார பொருட்செலவு இருக்குது அப்படின்ற அடிப்படையில் சொல்லப்பட்டாலும் ஏன் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு மாநில அரசிட்டையும் மாநில அரசு மத்திய அரசிட்டையும் மாற்றி மாற்றி பாலை வச்சு ஏன் ப்ளே பண்ணுறாங்க என்கின்ற அடிப்படையில் இன்றைய விவாத நேரம் நிகழ்ச்சி பயணிக்க இருக்கிறது. நம்முடைய விவாத நேரம் நிகழ்ச்சியில் அழைப்பாளர்களை அறிமுகம் செய்து வைக்கின்றனர். முதலாவது இணைமொழியாக இணைந்து கொள்கிறார் ஓபிசி கூட்டு நடவடிக்கை குழு உறுப்பினர் டாக்டர் காந்தையா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். அடுத்தபடியாக பிஜேபியினுடைய தூத்துக்குடி செல்வம் அவர்கள் இணைமொழியாக இணைக்கிறார். அவரை வரவேற்கிறோம். வணக்கம் சார். அடுத்தபடியாக அரங்கினில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். அடுத்தபடியாக பாமக செய்தி தொடர்பாளர் வினோபா பூபதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அடுத்தபடியாக அதிமுகவின் இலக்கிய அணி பிரிவை சார்ந்த திரு விஜயகுமார் அவர்கள். வணக்கம் சார். 6 பேரையும் இடஒதுக்கீடு இல்லாமல் அனைவருக்கும் ஒரு உள்ஒதுக்கீடோடு இந்த நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிக்கிறோம். சொல்லுங்கள், ஏன் பாமக அந்த இடஒதுக்கீடு வரும்போது மட்டும் கடும் கோபமும் கண்ணில் பயங்கரமான கோபம் கொப்பளிக்கிறது? ஆல்ரெடி ஏற்கனவே அந்த 10.5 இழப்பு உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பாக பார்க்கப்படுதா? இல்லை, இப்போ இன்னைய கதையில் பேசணும் அப்படின்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு உண்மைக்கு புறம்பான தகவலை நேற்றையும் சொல்லியிருக்காங்க, இன்றைக்கும் சொல்லியிருக்காங்க. அமைச்சர் சிவசங்கர் அவர்களும் வரலாறு என்ன அப்படின்னு சமூகநீதி பிரச்சனையில் என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு தவறான தகவல்களை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ தவறான தகவலை சொல்லி கடந்து போயிட முடியுமா? அதுதான் பிரச்சனை. இப்போ என்னென்னா அதுதான் நம்ம கேட்டால் பேசுறதுக்கு அலோவ் பண்ணுறதில்ல, மைக் ஆஃப் பண்ணுறாங்க, இடைமறிச்சு பதில் சொல்ல விடாமல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு அராஜக போக்கு சட்டமன்றத்தில் நடக்குது. இப்போ இவங்கள்ட்ட என்ன கேட்கணும் அப்படின்னா, என்ன அளவுக்கு மோசமாக போயிட்டுருக்குன்னா, அதாவது சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு பேக்வர்ட்னஸ், சோஷியல் பேக்வர்ட்னஸ் இன்னொரு கிரைட்டீரியா. அது இப்போ நீங்கள் தலையை மட்டும் என்றதுன்றது வேற. இந்த சமூகம் இவ்வளோ பேர் இருக்காங்க, இந்த சமூகம் இவ்வளோ பேர் இருக்காங்கன்றது சாதிவாரி மக்கள் தொகை கணக்கு. இந்த சமூகம் கல்வி அளவிலும் சமூக அளவிலும் இவ்வளவு தூரம் பின்தங்கி இருக்கார்கள் மற்றவர்களை விட. ஒரு யார்ட் ஸ்டிக் வச்சுக்கிட்டு அந்த யார்ட் ஸ்டிக் ஒரு அளவுகோல் வச்சுட்டு அந்த அளவுகோல்ல இவ்வளவு கீழே இருக்காங்க, இவர்களை விட இவ்வளவு கீழே இன்னொருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு அந்த பேக்வர்ட்னஸ் இருக்குல்ல, ஒரு ரிலேட்டிவ் பேக்வர்ட்னஸ் பத்தி சொல்லணும். இதை மத்திய அரசு எடுக்க மாட்டாங்க. இது மாநில அரசினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு புரிய வேண்டும். பல முறை சொல்லியாச்சு. ஓகே, இது
மிக தெளிவா இப்ப நம்ம கேட்கிற உள் இடஒதுக்கீடு மத்திய அரசினுடைய இடஒதுக்கீடு கொள்கைக்குள்ள கேட்கல. மத்திய அரசுல ஒரு இடஒதுக்கீடு கொள்கை இருக்கு. இவ்வளவு விகிதாச்சாரம் எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்களுக்குன்னு பிரிக்கிறாங்க. 27% ஓபிசி, எஸ்சி மக்களுக்கு 15%, எஸ்டி மக்களுக்கு 7.5. இங்க நம்ம உள் இடஒதுக்கீடு கேட்கல. நாம் கேட்பது என்னன்னா, தமிழக அரசு 1994 ஒரு சட்டம் ஏற்றுறாங்க. அந்த சட்டத்தின்படி 69% இடஒதுக்கீடு இப்ப நடைமுறையில இருக்கு. இதை சேலஞ்ச் பண்ணி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இன்னும் பெண்டிங்ல இருக்கு. இது தவறு என்று சொல்லி உச்சநீதிமன்றத்தில் இன்னும் வழக்கு பெண்டிங்ல இருக்கு. நாம கேட்கறது 69% நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ண போறது இல்ல. இந்த 69ல எம்பிசியில 20% இடஒதுக்கீட்டுல வன்னியர்களுக்கு என்று 10.5% இடஒதுக்கீடு வேண்டும். இதுக்கு உச்சநீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாநில அரசுக்கு இது சம்பந்தமாக ஒரு சட்டம் இயற்றுவதற்கான அதிகாரம் உள்ளது அப்படின்னு உச்சநீதிமன்றத்துல தீர்ப்புல இருக்கு. 68வது நம்பர் பேராகிராஃப்ல மாநில அரசு இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். பொருத்தமான நிகழ்கால தரவுகள் வேணும்னு அவங்க சொல்றாங்க. ஓகே, என்ன தரவுகள் வேணும்? எம்பிசியில 20% இடஒதுக்கீட்டுல வன்னியர்கள் மற்ற எம்பிசியில் இருக்கிற மற்ற சமுதாயங்களை விட எவ்வளவு பின்தங்கி இருக்கிறார்கள் சமூக அளவிலும் கல்வி அளவிலும் அப்படின்னு ஒரு கணக்கெடுங்க. 1989 இந்த இடஒதுக்கீடு வந்தது. அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் அவருடைய பிரதிநிதித்துவம் குரூப் 1 எக்ஸாம், குரூப் 2, குரூப் 4, குரூப் 3, குரூப் 8, அப்புறம் அரசு கல்லூரியில மருத்துவ படிப்பு, பொறியியல் படிப்பு, சட்ட படிப்பு அல்லது ஏனைய படிப்புகள்ல அவர்கள் 1989 முதல்ல ஒரு சமுதாயம் மட்டும் இல்ல, மற்ற சமுதாயங்களும் எவ்வளவு இருக்காங்கன்றது கணக்கெடுங்க. அவர்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கு, அவர்களுடைய சமூக நிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க ஏகப்பட்ட காரணங்கள், பீகார்ல 19 காரணங்கள் எடுத்திருக்காங்க. இதை எடுத்தாதான் நீங்க ஒரு சட்டம் ஏற்றணும். எப்படி 1999 ஒரு சட்டம் ஏற்றினாங்களோ அதே மாதிரி 2021 பிப்ரவரி மாசம் ஒரு சட்டம் ஏற்றினாங்களோ அதே மாதிரி இன்னொரு சட்டத்தை நம்ம ஏற்றலாம். இதற்காகத்தான் முதலமைச்சர் அவர்கள் ஒரு ஜியோ, தமிழக அரசு ஒரு ஜியோ பாஸ் பண்ணாங்க. அந்த ஜியோ ஜனவரி மாதம் 2023 வந்திருக்கு. அந்த ஜியோ என்ன சொல்றாங்கன்னா, பாரதிதாசன் அவர்கள் தலைமையில ஒரு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் இருக்கு, ஜஸ்டிஸ் பாரதிதாசன் அவர்கள் தலைமையில. இந்த வழக்கு இருக்குல்ல, உச்சநீதிமன்றத்தில் 10.5% வழக்கு, இந்த வழக்கு என்னை சுட்டிக்காட்டி இந்த வழக்கில் 68வது பேராகிராஃப் 73வது பேராகிராஃப் இந்த 2 பேராகிராஃப்ல சொல்லியிருக்கிற மாதிரி தரவுகளை சேகரிக்கிறதுக்கு இந்த கமிஷன் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பனா என்ன அர்த்தம்? தமிழக அரசு இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அடிப்படையில் வைத்து ஒரு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் அவங்களுக்கு டர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்க. அதாவது நீங்க சொல்றது என்னன்னா, உடனே சர்வே எடுங்க, சென்செக்ஸ் எடுக்க வேணாம். சென்சஸ் இந்த தீர்ப்புல எங்கேயுமே சாதிவாரி கணக்கெடுப்பு பத்தி பேசல. இந்த தீர்ப்புல எங்கேயும் மத்திய அரசு தான் செய்யணும்னு எங்கேயுமே ஒரு வார்த்தை கூட இல்ல. டேட்டா பேஸ் வேணும். இங்க என்ன சொல்ற, ஸ்டேட் கவர்மெண்ட்ன்ற வார்த்தை தான் இருக்கு. 68 பேராகிராஃப்லயும் 73வது பேராகிராஃப்ல இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இருக்கு. ஓகே, மத்திய அரசு, சென்ட்ரல் கவர்மெண்டோ யூனியன் கவர்மெண்டோ இல்ல. ஏன்னா நம்ம தமிழ்நாடு தான் காஸ்ட் சர்வேவும் இல்ல, ஸ்டேட் கவர்மெண்ட் மென்ஷன் பண்ணி அவ்வளவுதான். வெரி தெளிவா சொல்லிட்டாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்னா மாநில அரசு தான். ஆனா இப்ப நேத்தி சட்டசபையில பேசும்போது மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்லிட்டு நம்மளுடைய உரிமையை, மாநில உரிமையை மத்திய அரசுக்கு தர வைக்கிறாங்க. ஓகே, நாம மத்திய அரசு இப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்க, திடீர்னு நேத்து என்ன சொன்னோம், எதனால உரிமை இருக்குன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 ஒரு ஆக்ட் இருக்கு. அந்த ஆக்ட்ல மிக தெளிவா சொல்லிருக்காங்க, எந்த வகையான காரணிகளை கூட ஒரு மாநில அரசோ ஒரு மத்திய அரசோ ஒரு லோக்கல் கவர்மெண்ட் கூட பண்ணலாம். ஓகே, அந்த அளவுக்கு தெளிவா 2008 சட்டம் சொல்லுது. அந்த சட்டத்துல அதிகாரம் இருக்கு. அதை வச்சுதான் பீகார் எடுத்திருக்காங்க, ஒரிசா எடுத்திருக்காங்க, ஆந்திர பிரதேஷ் எடுத்திருக்காங்க, கர்நாடகா எடுத்திருக்காங்க, தெலுங்கானா எடுத்துட்டு இருக்காங்க, ஜார்க்கண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த சட்டத்தை வச்சுதான் திடீர்னு நீங்க என்ன சொல்லிட்டாருன்னா, அந்த சட்டத்துல நம்ம எடுத்தோம்னா செல்லுபடி ஆகாது, அதுல எடுக்க முடியாதுன்னு சொல்லி நேத்தி ஒரு எதை சொன்னாங்களோ அதுக்கு சப்பக்கட்டு கட்டுற மாதிரி இன்னைக்கு பண்ணிட்டாரு. அதனாலதான் சமூக நீதி மண்ணுல சமூக அநீதி காவலரா முதலமைச்சர் இருக்காரு. இது உங்களுடைய குற்றச்சாட்டு. இதான் குற்றச்சாட்டு. ஏன்னா நிலைப்பாடு மாறிடுச்சு. சட்டமன்ற அதுதான் முக்கியம். திரு சூர்யா, உங்கள்கிட்ட அதாவது எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது ஒரு நிலைப்பாடுலையும் ஆளுங்கட்சி வந்ததுக்கப்புறம் ஒரு நிலைப்பாடுலையும் திமுக அரசாங்கம் இருக்கிறது. ஏன்னா நம்ம மேனிஃபெஸ்டோவில் இருக்க சாதிவாரி கணக்கெடுப்பு நம்ம நிச்சயம் நடத்தணும். ஆனால் மத்திய அரசு மட்டும் நம்ம இதில் பிளேம் பண்ணுறோம். இப்போ 10.5 வரும்பொழுது அங்கே சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்ன்ற அந்த வேர்டை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஏன் டேட்டா பேஸ் எடுக்கிறதுல என்ன இஷ்யூ இருக்குது, என்ன ட்ராபேக் இருக்குது அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வி முன்வைக்கப்படுகிறது. அடிப்படையில் இந்த பாரதிதாசன் கமிட்டி,
உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு ஸ்டேட் கவர்மெண்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து யாருமே மறுக்கல. அது வந்து மாநில அரசனுடைய இடஒதுக்கீடு குறித்த விவகாரங்கள் வருகிற போது மாநில அரசு தான் அந்த டேட்டாவை ப்ரொடியூஸ் பண்ண போகுது. அதுலலாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தமிழ்நாடு முதலமைச்சரும் அதுக்கு எந்த மறுப்பும் சொல்லலை. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, இன்னைக்கு கோரி இருக்கிறது அப்படிங்கிறது ஒன்றிய அரசை சென்செக்ஸ் எடுங்க, அதை கேஸ்ட் சென்செக்ஸா எடுங்கிற வலியுறுத்தி நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் தான் இன்னைக்கு சட்டசபையில நிறைவேறி இருக்கிறது. நேற்று வந்து எடுக்கணுமா இல்ல சென்சஸோட சேர்த்து காஸ்ட் எடுக்கணுமா? கேஸ்ட் சென்செக்ஸா எடுக்கணும் ஒண்ணு. இன்னொன்னு சென்செக்ஸ்ங்கிறத அவங்க தலையை என்றது அப்படிங்கிறாங்க. தலையை என்றது அப்படிங்கிறாங்க. தலையை எண்ணி இன்னென்ன சாதியில இவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்றது, அதை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. ஆனா சென்செக்ஸ்ங்கிறது வெறும் நம்பர்ஸை கவுண்ட் பண்றது கிடையாது. சென்செக்ஸ் அப்படிங்கிறதே இதுவரைக்குமான சென்செக்ஸே ஒருவனுடைய சமூக சூழல் என்னவா இருக்கு, ஒருவனுடைய பொருளாதார சூழல் என்னவா இருக்கிறது, உன்னுடைய வாழ்வு நிலை எப்படி இருக்கு, வறுமை எப்படி இருக்கு, அவனுடைய பிரதிநிதித்துவம் என்னவா இருக்கு, இது எல்லாவற்றையும் அவன் என்ன வேலை பார்க்கறான், எல்லா டேட்டாவும் கலெக்ட் பண்றது தான் சென்செக்ஸோட அடிப்படை. அதுல இது வரைக்கும் காஸ்ட்ங்கிறது இல்ல. எஸ்சி எஸ்டிக்கு எடுத்தோம். அது இல்லாம பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய சாதியை கோருவது அல்லது அந்த காஸ்ட் டேட்டாவை ரிலீஸ் பண்றது அப்படிங்கிற நடைமுறை இல்ல. 2011 தான் அதை சேர்த்து எடுத்தோம். அப்போ இதோட நீங்க காஸ்ட் கம்பைன் பண்ணீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த குறிப்பிட்ட சாதியினுடைய பிரதிநிதித்துவம் என்ன, அந்த குறிப்பிட்ட சாதியினுடைய ஏழ்மை நிலை என்ன, அந்த குறிப்பிட்ட சாதியில இருக்கக்கூடியவங்க எவ்வளவு பேரு அன்றாட வாழ்க்கை செலவுக்காக கடன் வாங்குறாங்க, அவங்க சொன்னது சரிதான். நீங்க வெறும் நம்பர்ஸை வச்சு பண்ண முடியாதுங்கிறத ஒத்துக்கிறோம். ஒவ்வொரு இதுவுமே நீங்க இது வரைக்கும் இதற்கு முன்பு போடப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையமா இருக்கட்டும், தமிழ்நாடு பிசி லிஸ்ட், எம்பிசி லிஸ்ட், இது எல்லாமே 4-5 அடிப்படை காரணிகளை மார்க் போட்டு தான் இது பண்றோம். அதாவது ஒரு குடும்பத்துல வந்து ஒரு சாதியில அன்றாட செலவுகளுக்கு கடன் வாங்கக்கூடிய குடும்பங்களின் எண்ணிக்கை மாநில சராசரியை விட 10% கூட இருந்தா அதுக்கு ஒரு மார்க். இந்த மாதிரி இந்த லேலாதேவிக்காரர்கள்னு வட்டிக்கு வாங்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை மாநில சராசரியை விட 10% கூட இருக்கு, அதுக்கு ஒரு மார்க். இப்படி மார்க் போட்டு தான் இது பண்றோம். இந்த தகவல்களை எல்லாம் சென்செக்ஸ்ல இருந்து தான் எடுக்க முடியும். இத வந்து நீங்க வந்து நம்பர் தலையை என்றது அல்ல. சென்செக்ஸ்ங்கிறது வெறும் தலையை என்றது அல்ல அப்படிங்கிறது தான் அடிப்படை ஒண்ணு. இப்போ நமக்கு ஆதார் கார்டுல எல்லா டீட்டெயிலுமே வந்துருது. ஸோ அதை வச்சு பேஸ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து அரசாங்கங்களுக்கு உதவி செய்வதற்கு தனியார் தொண்டு நிறுவன அமைப்புகள் தயாராக இருக்கிறாங்க. எங்ககிட்ட கொடுங்க, அது ப்ராஜெக்டாக கொடுங்க, நம்ம எடுத்து கொடுக்குறோம்னு. அண்டை மாநிலங்களில் கர்நாடகா முதற்கொண்டு அவங்க வந்து அவங்க வந்து ஒரு சர்வே பண்ணி ஒரு சென்செக்ஸ் எடுத்துட்டாங்க. ஏன் நம்ம வந்து இந்த சமூக நீதின்னு பேசக்கூடிய நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் ஏன் என்ன சென்செக்ஸ் எடுக்கிறதுக்கு தயக்கம் காட்டுகிறாங்க கழகங்கள் அப்படின்றதா ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றம். சென்செக்ஸ் எடுக்கிறதுக்கு தயக்கம்லாம் ஒன்றும் கிடையாது சார். மாநில அரசால சென்செக்ஸ் எடுக்க முடியாது. அப்ப அண்டை மாநிலம் என்ன எடுக்கிறாங்க? பீகார்னுடைய கேஸ் என்ன? பீகார் நாங்க சென்செக்ஸ் எடுக்கிறோம்டா போய் நின்னாங்க. பீகார் ஹைகோர்ட் இனிஷியலா அதை ஸ்டே பண்ணது என்ன காரணம் சொல்லி ஸ்டே பண்ணாங்க? நீங்க சென்செக்ஸ் பண்ணிருக்காங்க இல்லையா, சென்செக்ஸ் எடுக்கிறீங்களான்னு கேட்டுதான் ஸ்டே பண்ணாங்க. இல்ல இது சர்வே தாங்கிறத அவங்க ப்ரூவ் பண்ண பிறகுதான் அதை அலோவ் பண்ணாங்க. எல்லா மாநிலமும் இப்ப சர்வே தான் எடுத்துட்டு இருக்காங்க. அது ரிலீஸ் ஆகி அதன் அடிப்படையில் இதுவரைக்கும் ஒரே ஒரு முடிவு தான் எடுக்கப்பட்டிருக்கு. 50% 65% பீகார்ல மாத்தினாங்க. அது என்ன ஆச்சு? அந்த டேட்டா இன்சஃபிஷியன்ட் டேட்டா தானே அது நலிஃபை இருக்கு. இல்ல முடிச்சிடுறேன் பேச விட்டுருங்க. அப்புறம் உங்க டர்ன்ல பதில் சொல்லுங்க சார். உங்க டர்ன்ல இல்ல நான் முடிச்சிடுறேங்க. இல்ல இப்ப இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்த அந்த ஆக்ட் இருக்குல்ல, அத வந்து குவாஷ் பண்ணது நீங்க சர்வே எடுக்க கூடாதோ, சர்வே எடுத்த டேட்டா தவறுன்னு சொல்லல. அந்த மாநிலத்தில் 50% சீலிங் இருந்தது, ரிசர்வேஷன் உச்சவரம்பு இருந்தது. அதை நீங்க மீறிட்டீங்கன்றதும் ப்ரொபோர்ஷனேட்டா சில சமூகங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, அதாவது விகிதாச்சார அடிப்படையிலேயே கொடுத்துட்டீங்க அப்படின்ற காரணமே தவிர நீங்க ஏன் கூட்டினீங்க, எதுக்காக அதெல்லாம் கிடையவே கிடையாது. உண்மையை சொல்லலாம். சட்டமன்றத்துல இந்த மாதிரி பேச விடுங்க. எங்களுக்கு அதான் பிரச்சனை. சட்டமன்றத்துல நீங்க யாரையுமே பேச விடுங்க. நல்லா பேச வைக்கிறோம். மக்கள் வந்து சொன்ன கருத்துல உள்வாங்கிக்கிட்டேன். பீகார் அரசினுடைய சட்டத்தை ரத்து பண்ணது இவர் சொன்ன காரணத்தினால் அல்ல. அந்த காரணத்தை என்ன நான் சொல்லுங்க. தானாகவே வந்து இவரா ஒரு நான் சொல்லாத ஒன்றை தான் சொன்னதா ஒரு ப்ரூவ் பண்ணிட்டு பேசணும் அவசியம் இல்ல. இதனை அசியூம் பண்ற மந்திரவாதியா நீங்க? நான் என்ன சொல்றேன் அசியூம் பண்றதுக்கு? பாமக தான் வந்து நேத்து ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுவாங்க. சரி ரைட் ஓகே. பாமக நம்ம டிபேட் வரலாம். சூர்யா நம்ம டிபேட் ப்ளீஸ் அலோ மீ. அது இன்டரப்ட் பண்ணாம பேச விடுங்க. இல்ல நிறுத்திடுங்க. ஓகே சொல்லுங்க. பீகார் சென்செக்ஸ்ல அவங்க 50% இந்திரா சஹானியினுடைய கேப்பை மீறுதுங்கிறது தான் அடிப்படை. ஆனா
இந்த சென்செக்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்க அந்த சர்வேல கொடுக்கப்பட்டிருக்கிற டேட்டா இவங்க இந்த நம்பரை பிரீச் பண்றதுக்கான எனஃப் டேட்டாவை கொடுக்கல, அந்த பேக்வர்ட்னஸ்க்கான இதை ப்ரூவ் பண்ணலங்கிறது தான் அதோட அடிப்படை. சரி, அப்போ இங்கே ஒரு முக்கியமான ஒரு கேள்வி வருது. இன்னைக்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதாவது பாமகவுடைய எம்எல்ஏ அருள் அவர்களுடைய அந்த கேள்வி நேரத்துக்கு தான் இன்னைக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு அடிப்படையில் தான் நம்ம சென்செக்ஸ் எடுக்கிறப்ப தான் சாதிவாரி கணக்கெடுப்பு அதில் நம்ம பண்ண முடியும் மத்திய அரசாங்கம். ஸோ அதனால் நீங்கள் உடனடியாக வந்து சாதிவாரி கணக்கெடுப்பாக நடத்துங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கடிதம் எழுதியிருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இப்போது அதான் டிஎம்கே வந்து சென்செக்ஸையும் சர்வேயையும் போட்டு குழப்பிக்கிறாங்களா அப்படின்றத அங்கே ஒரு மிகப்பெரிய கேள்வி. இல்லை சார், நாங்கள் 2023 கடிதம் எழுதினதும் சரி, இன்னைக்கு சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டதும் சரி, இது எல்லாமே அடுத்து எடுக்கக்கூடிய இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை சாதிவாரி கணக்கெடுப்பாக எடுக்கணும். அந்த கேஸ்ட் டேட்டாவை வச்சு 2011 கடைசி சென்செக்ஸ் கேஸ்ட் சென்செக்ஸா தான் எடுத்தோம். அந்த 2013 தான் டிராஃப்ட் வந்துச்சு. இது மக்கள் தொகை பதிவேட்டினுடைய டிராஃப்ட் வந்தது. 2016 அந்த கேஸ்ட் டேட்டாவை தவிர மத்த எல்லாத்தையும் வெளியிட்டு முடிச்சாச்சு. அதுல 89%, நான் சொல்றது 89% எரர் ஃப்ரீ, 99%, 98.7%, 99% எரர் ஃப்ரீன்னு ரெஜிஸ்டர் ஜெனரலோட கமிட்டி சொல்லியாச்சு. 1% எரரை காரணம் காட்டி தான் பாஜக அரசாங்கம் வெளியிடாம வச்சிருக்காங்க. ஏற்கனவே எடுத்த சென்செக்ஸே முதல்ல வெளியிட முடியல உங்களால. சரி, ரைட், ஓகே. நான் முதல் ஸ்டேட் அடுத்த நான் சொல்லிடுறேன். அது வந்து 2013 எடுத்தது கேஸ்ட் சென்சஸ் கிடையாது, அது சோஷியோ எக்கனாமிக் சென்சஸ். அது அதோடைய கிரைட்டீரியாவே வேற. இல்ல காஸ்ட் எங்க வீட்ல இருந்து அந்த சென்சஸ் எடுத்தாங்க, காஸ்ட் கேட்டாங்க, காஸ்ட் கேட்பாங்க. பட் ஆனா காஸ்ட் அது பெர்ஃபெக்ட்டா எடுக்கிற மாதிரி கிடையாது. அது வந்து ஒரு மொபைல் போன் இருக்கா, கார் இருக்கா, சொந்த வீடா, ரெண்டெல்லாம் சொல்லி அது சோஷியோ எக்கனாமிக்கா எடுத்தாங்க. அங்க என்ன, இது கம்ப்ளீட் காஸ்ட் பேஸ் காஸ்ட் சர்வே அப்படின்னா அது வேற. அது வந்து எவ்வளவு பேர் இருக்காங்க ஒரு கம்யூனிட்டி அப்படின்றத தலைகளை 2011ல இன்னும் 3 பேர் இருக்காங்க, இன்னும் 3 பேர் இருக்காங்க. இல்லனா காஸ்ட்னா டைட்டிலே காஸ்ட்னு கொடுத்துருவாங்க. ஓகே ஓகே. ஏன் அவங்க சோஷியோ எக்கனாமிக்ன்றாங்க? இல்ல இன்னும் 3 பேர் பல காரணங்கள் வாங்கிட்டு சூரிய அமௌண்ட் வரேன். சென்செக்ஸ்ல இந்த வீட்ல போன் இருக்கா, வண்டி இருக்கா, டிவி இருக்காங்கிறதுலாம் சென்செக்ஸ்ல இயல்பா எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். 2011ல காஸ்ட் ஆட் பண்ணாங்க. அப்படி காஸ்ட் ஆட் பண்ணும் பொழுது அதனால தான் அதை காஸ்ட் சென்செக்ஸ் நம்ம டிஃபைன் பண்றோம். சரி, ரைட், ஓகே ஓகே. நான் பாயிண்ட் புரிஞ்சுட்டு அடுத்து வரும்போது வரேன். ஓபிசி கூட்டு நடவடிக்கை குழு உறுப்பினர் டாக்டர் காந்தையா, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, முக்கியமான ஒரு கேள்வி. இப்போ இந்த விவாதத்தை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ வந்து மாநில அரசு சர்வே எடுக்கணுமா இல்லை சென்செக்ஸ் எடுக்கணுமா, அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கா, இல்லை மத்திய அரசு தான் சென்செக்ஸ் எடுக்கணுமா அப்படின்ற ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக நம்ம முன்னாடி நின்றுக்கிட்டே இருக்கு. மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்துறாங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்ற ஒரு வேர்டை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ உங்களுடைய பார்வை இதில் எப்படி இருக்கு? வணக்கம். ராஜ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது தொடர்பாக நாம் அக்டோபரில் கூட இதே போன்று ஒரு டிஸ்கஷன் பண்ண எலெக்ஷனுக்கு முன்னால. இப்பொழுது எதற்காக இதை எடுத்திருக்கிறார்கள் என்றால், முதலில் நாம் தெரிவித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வருத்தமான விஷயம் என்னவென்றால், கள்ளக்குறிச்சி சாவி எண்ணிக்கை, இதற்கு முன்னால் மரக்காணத்தில் உள்ள எண்ணிக்கை, இதெல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 70க்கும் மேல் ஆகிவிட்டது. ஆனால் கள்ளச்சாராயம், அதை விஷச்சாராயம் என்று சொல்லிவிட்டு, கள்ளச்சாராயம் ஒண்ணுதான் விஷம், எல்லாமே விஷம்தான். ஆனா என்ன ஆயிடுச்சு, இவங்க 7 கோடி யாருடைய பணம், மக்களுடைய பணத்தை எடுத்து தாரை வார்த்து, அதாவது தவறு செய்தவர்களுக்கு இந்த அரசு செய்திருக்கிறது. இது மக்கள் மத்தியில் பிரபலமாக பேசப்பட்டு வருகிறது. சோசியல் மீடியா எல்லா மீடியாக்களிலும் கவர் செய்யப்பட்டு வருகிறது. இதை மறைக்க, இது நாங்கள் முதலே சொன்னோம், இது போன்று ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கி, ஏனென்றால் இடைத்தேர்தல் ரவுண்ட் த கார்னர் விக்கிரவாண்டி ஏரியால தோத்து போயிருவாங்கன்னு அவங்களுக்கு நல்லா தெரியுது. ஏன்னா பணம் கொடுத்து ஏமாற்ற முடியாது. ஏனென்றால் இந்த தடவை விஜிலன்ஸ் அதிகமாக இருக்கும், ஈரோடு மாதிரி செய்ய முடியாது என்ற ஒரு நம்பிக்கை, வாக்குகளை பிரிக்க முடியாது என்ற நம்பிக்கை, அவங்களுக்கு பயம், நம்பிக்கைன்னு சொல்ல முடியாது, பயம். பணம் போனதை மாதிரி கொடுத்து வாக்குகளை வாங்க முடியாது என்ற பயம். இதை மாற்றுவதற்காக வேண்டியே இங்கு வந்திருக்கிறார்கள். இப்பொழுது நான் உங்களுடைய கேள்விக்கு வருகிறேன். சென்சஸ் என்பது ஆக்சுவலாக பார்த்தா இட் இஸ் a central subject. State is not any prerogative. ஆனா இவங்க சென்சஸ் பண்ண வேணாம், இவங்க காஸ்ட் சர்வேன்னு பண்ணலாமே, இவங்களுக்கு உரிமை இருக்கிறதே. திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேற்று ஒரு பேட்டியில் கூறியிருக்கிறார், ஒரு பஞ்சாயத்து தலைவருக்கு அந்த பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பகுதியில் உள்ள மக்களின் தொகையை எடுக்கக்கூடிய அளவு
பவர் இருக்கும் பொழுது எங்க பவர் எல்லாம் பிடிக்கிட்டாங்கன்னு சொல்லும் இந்த அரசு ஏன் தட்டி கழிக்கிறது, ஏமாற்றுகிறார்கள். நீட்டுன்னு சொல்லி ஏமாத்தினாங்க, அடுத்தது கச்சத்தீவுன்னு சொல்லி ஏமாத்தினாங்க, இதெல்லாம் இவங்களே தான் கொண்டு வந்தாங்க. ஜிஎஸ்டின்னு சொல்லி ஏமாத்தினாங்க, இதெல்லாம் இவங்களே தான் கொண்டு வந்தாங்க. இவங்க ஆட்சியில் இருக்கும் பொழுதுதான் டாக்டர் காந்தி, நம்ம இந்த விஷயத்துல நீங்க ஒரு நடுநிலையோடு நீங்க பேசுறீங்க. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த சென்செக்ஸ், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் என்னென்ன விஷயங்கள்ல சரியா வந்து செயல்படணும், இன்னைக்கு சட்டமன்றத்துல தீர்மானம் போட்டது வந்து எந்த அளவுக்கு நீங்க பார்க்கறீங்க? 20% எல்லா பத்திரிகையிலும் யுனானிமஸ் என்று வந்திருக்கிறது. முதல்ல யுனானிமஸ் இல்ல, ஏன்னா ஏடிஎம்கே வெளியில தள்ளிட்டாங்க. கிட்டத்தட்ட அவங்க ஒரு 80 எம்எல்ஏ இருக்காங்க. அடுத்தது பிஜேபியும் அடுத்தது பிஎம்கேவும் இந்த தீர்மானம் தேவையில்லை. ஏனென்றால் பிஎம்கேவும் பிஜேபியும் தெளிவா சட்டமன்றத்துல சொல்றாங்க, அதாவது திமுக அரசிற்கு உட்பட்ட செயல் இது. ஏற்கனவே பீகார்ல பண்ணிருக்காங்க, கர்நாடகால பண்றாங்க, ராஜஸ்தான்ல பண்றாங்க. ஒவ்வொரு இதுலயும் பண்ணும் பொழுது ஏன் பண்ண மாட்டேன்றாங்க? சரி, ரைட், ஓகே. அப்படியே இணைப்புல இருங்க, நான் தொடர்ந்து உங்ககிட்ட வரேன். ரெஸ்பான்சிபிலிட்டி நாங்க சொல்லிட்டோம், மத்திய அரசு செய்யல. ஏன் 40 எம்பிஸ் இருக்காங்களே, இப்ப நடக்குதாங்க, எங்களுக்கு ஒன்னே கொடுங்கன்னு கேட்க சொல்லுங்க. பிஜேபி சப்போர்ட். ஓகே, அப்படியே அரசியலா இல்லை, இது ஒரு அரசியல். மக்களை ஏமாற்றுகிறார்கள். அப்ப மத்திய அரசு மாநில அரசு சேர்ந்து மக்களை ஏமாத்துறாங்கன்னு சொல்றீங்களா? வெளிப்பாடு இருக்க வேண்டும். ஆகவே இது ஒரு ஏமாற்று வேலை, நடக்காது. சரி, ரைட், ஓகே. பண்றாங்க செய்யக்கூடியவர்கள் இன்றைய ஆட்சியாளர்கள் செய்யக்கூடியவர்கள் செய்ய முடியும். ஓகே சார். அப்படி அவங்க செய்ய முடியலன்னு சொன்னா என்ஜிஓஸ் எங்க கிட்ட கொடுங்க, நாங்க அவங்க போடுற பட்ஜெட்டை விட கம்மியாக செய்கிறோம். அடுத்தது ஒரு நண்பர் சொன்னாரு, பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன்ஸுக்கு எடுக்க சொல்லியிருக்காங்க, எடுக்கலன்னு. அவங்களை எடுக்க சொல்லிட்டு அவங்களுக்கு உள்ள ப்ரொவிஷன்ஸ் கொடுக்க வேணாமா, பணம் கொடுக்க வேணாமா, ஆபீஸ் கொடுக்க வேணாமா, எடுங்கன்னு சொல்லி சும்மா சொல்லிட்டா போருமா? பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் எங்களுக்கு நேரம் வேண்டும், மேன் பவர் வேணும்னு கேக்குது. அப்படியே இணைப்புல இருங்க, நான் கூப்பிடுறேன். அப்படியே இணைப்பிடுங்க. அடுத்தபடியா பிஜேபியினுடைய தூத்துக்குடி செல்வம், உங்ககிட்ட வைக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, மத்திய அரசும் செய்யலாம், மாநில அரசும் செய்யலாம், மத்திய அரசு செய்யறதுக்கு ஏன் தயங்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. உங்களுடைய கருத்து? இப்ப ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, அது நெறியாளருக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, வெளிநாட்டில இருந்து இணைந்திருக்கிற ஐயா காந்தையா உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். வணக்கம். அதாவது இதுல மிகச் சரியாக நடந்தது என்ன, கடந்த காலத்துல 1994, என்னுடைய நினைவு சரியா இருந்தா 1994 நினைக்கிறேன், அம்மையார், மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மிக துணிச்சலாக 69% இடஒதுக்கீட்டை சட்டமாக்கி அதை பட்டியல், அதாவது 9th ஷெட்யூல்ல, அரசியல் சட்டத்தினுடைய 9வது பட்டியல்ல அதை சட்டமாக்கி அதை 9th ஷெட்யூல்ல இணைச்சாங்க. அதனால என்ன ஆச்சுன்னா, கோர்ட் அதுல எதுலயும் தலையிட முடியல. அது மிக மிக சாமர்த்தியமா செஞ்சாங்க. நீங்கள் உட்பட எல்லோருக்கும் நினைவு இருக்குன்னு நினைக்க, மரியாதைக்குரிய திராவிடர் கழக தலைவர் ஐயா வீரமணி அவர்கள் கூட அந்த அம்மையாரை அழைத்து சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு சொல்லி ஒரு பட்டம் கொடுத்து 5 லட்சம் ரூபாய் பண முடிப்பு எல்லாம் கொடுத்தாங்க. பழைய நினைவு. இதுல பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையிலே வன்னியர் இடஒதுக்கீட்டுக்கு 1985 மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி 83, 84, 85 அந்த காலங்கள்ல மரியாதைக்குரிய ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இந்தியாவினுடைய கவனத்தை திசை திருப்பியதுல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது, அது மறுக்க முடியாது. அதுல குறிப்பா இன்னும் கேட்டீங்கன்னா, மொத்தம் 21 பேருக்கு மேல 21 பேர் 30 பேருக்கு மேல அங்க அன்னைக்கு அந்த போராட்டத்துல உயிரிழந்தாங்க. அதுலயும் குறிப்பா இப்போ இந்த அரசு உடனடியாக இந்த சட்டத்தை நிறைவேற்றியதற்கு காரணமே ஐயா காந்தையா அவர்கள் சொன்னது போல, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இருக்கு பாருங்க, அந்த இடைத்தேர்தல் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்குள்ளேயே 9 பேர் அந்த இடஒதுக்கீட்டு போராட்டத்துல, வன்னியர் இடஒதுக்கீட்டு போராட்டத்துல உயிரிழந்த தியாகிகள் 9 பேர் அதே தொகுதியில இருக்காங்க. அதனால திசை திருப்புற முயற்சிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. எப்படி திசை திருப்புற முயற்சி அப்படின்றது? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் 2 நாளைக்கு முன்னாடி பாமகவுடைய
சட்டமன்ற உறுப்பினர் மணி அவர்கள் வந்து இது வைக்கிறாங்க, கோரிக்கை வைக்கிறாங்க. அதன் அடிப்படையில் முதலமைச்சர் பேசும்போதே சொல்றாரு, 2 நாளுக்கு முன்பதாக சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை வச்சாரு, வாங்க நம்மளாம் ஒன்னா சேர்ந்து தீர்மானம் நிறைவேற்றலாம்ன்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறத மடைமாற்றம் பண்றாரு எப்படி நீங்க சொல்ல முடியும்? இல்ல அந்த ஸ்டேட் சப்ஜெக்ட், அதாவது மாநில அரசினுடைய உரிமை, மற்றதுக்கெல்லாம் நீங்க வந்து மாநில சுயாட்சி வேணும், மாநில உரிமை வேணும்னு கேட்கிற நீங்க மாநில அரசால் செய்யக்கூடிய அளவிற்கு அதிகாரம் பெற்ற வேலையை நீங்க ஏன் செய்ய மறுக்கிறீங்க? சென்செக்ஸ் மத்திய அரசு தான் எடுக்க முடியும், சர்வே தானே மாநில அரசு எடுக்க முடியும். நீங்க முதல்ல வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க. ஒரு விஷயம், அதாவது அதான் சட்டமன்றத்துல தனி தீர்மானமா கொண்டு வந்து முதலமைச்சர் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாரு. தீர்மானம் போட்டு எதுக்கு 40 பேர் நேற்று நாடாளுமன்ற உறுப்பினர்களாக 40க்கு 40 நாங்க ஜெயிச்சிட்டோம்னு சொல்றாங்க. 40 பேர் நாடாளுமன்றத்துல பதவி ஏற்கும் போது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் அதாவது அந்த மரபுகள் எல்லாம் சிதைக்கப்பட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற உயர்ந்த கண்ணியமிக்க மிகுந்த அந்த பதவியில பதவியேற்பு விழாவில் பாத்தீங்கன்னா பொதுப்பணித்துறை அமைச்சருக்கு நன்றி, உதயநிதிக்கு நன்றி, அவருக்கு நன்றி, இவருக்கு நன்றி. நான் என்ன சொல்ல உளமாற உறுதியேற்கிறேன்னு சொல்றதை விட்டுட்டு அதெல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு எம்பிக்கள் மாத்திரமே இப்படிப்பட்ட தவறுகளை செய்தார்கள். அதனால எதுக்காக நான் இதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க மோடிக்கு நன்றி சொல்றீங்க, ஜெய் ஸ்ரீராம் சொல்றீங்க, இப்ப ஜெய் ஜெகநாத்னு சொல்றீங்க, அதெல்லாம் அனுமதிக்கப்படுகிறது நாடாளுமன்றத்துல. ஆனா ஒண்ணு கேளுங்க, பதவியேற்பு நிகழ்ச்சியில போய் நீங்க பெரியாரை, அண்ணாவை, கலைஞரை சொல்லுகிற வரையிலும் கூட நான் வந்து எனக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்லை. நீங்க உதயநிதி ஸ்டாலினுக்கு நன்றி, வருங்காலம் தமிழகத்தின் வருங்காலம் சார் இருங்க சார், திமுக நண்பர் இருக்கட்டும், தமிழகத்தின் வருங்காலத்துக்கு நன்றி, பொதுப்பணித்துறை அமைச்சருக்கு நன்றி. இது என்ன சார், இது நாடாளுமன்ற உறுப்பினருங்கிறது எவ்வளவு பெரிய இந்தியாவினுடைய இந்தியாவை கட்டி காப்பாற்றக்கூடிய சட்டமேற்கக்கூடிய சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற உறுப்பினர்கள் இதே அவங்க விருப்பம் சார், அதனால சொல்றாங்க. அவங்க விருப்பம் சொல்லிட்டு போட்டுமே. பொறுத்தவரையில பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோரிக்கையை நாங்கள் முழுமையாக ஆதரிக்கிறோம். சரி, அப்பனா உடனடியாக மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க. இல்ல நீங்க இதுக்கான நீங்க முதல்ல வந்து மாநில அரசாங்கம் இந்த சென்செக்ஸ் வந்து நீங்களே மாநில அரசாங்கம் சென்செக்ஸ் எடுக்க முடியாது, சர்வே மட்டும் தான் எடுக்க முடியும். சார் ஒண்ணு கேளுங்க, கண்டிப்பா சாதிவாரி கணக்கெடுப்பு முதல்ல எடுங்க சார், அத சொல்லுங்க, முடிஞ்சதை எடுங்க. நீங்க சர்வே எடுக்கிறதுக்கு கூட நீங்க தயாரா இல்ல. என்ன உங்ககிட்ட இருந்து இருக்கிற மாநில அரசுக்கு இருக்கிற பொறுப்பை தட்டி கழிக்கிற வகையில இப்போ பீகாரை வந்து காமிக்கீங்க. பீகார்ல வந்து நண்பர் வினோபா ஒரு நிமிஷம் செல்வம் சார், ஒரு நிமிஷம் அப்படியே இணைப்புல இருங்க. சொல்லுங்க திரு விஜயகுமார், அது என்ன அப்படின்னா 94 எல்லாருமே மென்ஷன் பண்றாங்க, ஜெயலலிதா அவர்கள் ரொம்ப தைரியமா எடுத்தாங்க, அதுக்கப்புறம் வந்து தமிழகத்துல எடுக்க முடியல அப்படின்ற அந்த அடிப்படையில் தான் 69% நமக்கு இடஒதுக்கீடு வாய்க்கெடுக்கிறது. இப்போ என்ன அப்படின்னா அந்த 94 வந்து 2024 ரிப்பீட் ஆகுமா அப்படின்றதான் ஒரு கேள்வியா இருக்கு. உங்களுடைய கருத்து? அதான் ராஜ் டிவி நியூஸ் நேயர்களுக்கும் நெறியாளரான உங்களுக்கும் பங்கேற்பாளர்களுக்கும் அன்பு வணக்கம். நீங்கள் அப்பாவை மாரி நடத்தாமல் எப்பவுமே நடுநிலையோடு தராசு தட்டு மேலே இந்த விவாதத்தை நடத்துறதுனால என் பேச்சுக்கு தடை ஏற்படாது என்கின்ற நம்பிக்கையில் நான் பேசுகிறேன். அதாவது வந்து ஜாதிய 100 ரூபாய் 1000 ரூபாய் சாரி மன்னிச்சுனா மகளிருக்கு உதவித்தொகை கொடுக்குறாங்க 1000 ரூபாய் இந்த திமுக அரசு. அந்த கொடுக்கறது 1000 ரூபாய்க்கே அவ்வளோ விவரத்தை மக்கள்கிட்ட கேட்குறவங்க இந்த கணக்கெடுப்பாக நடத்த முடியாது. பேனா சிலைக்கு பண செலவு பண்ணுறதுக்கெல்லாம் நிதி ஒதுக்கீடு பண்ணுறவங்க இந்த ஒரு கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு நிதி ஒதுக்கி ஏன் நடத்த முடியாது? எல்லாத்தையும் மாநில சுயாட்சி, மாநிலத்தினுடைய உரிமையை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இன்னைக்கு போய் மத்திய அரசு எடு. நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் வந்து முதல்ல ஜாதி என்னன்றதை போய் எடுத்து இது பண்ணுங்க. 69% இடஒதுக்கீடு கொண்டு வந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற புரட்சி தலைவி அம்மான்றது பேரு புகழும் இன்னைக்கு நீடிச்சு நிக்குது. அதே போல பாத்தீங்கன்னா இவர் வந்து 2007 கலைஞர் வந்துட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். எம்பிசில அந்த 10% உள்ஒதுக்கீடுல முஸ்லிம்களுக்கு 3.5% உள்ஒதுக்கீடு கொண்டு வர, பிசில உள்ஒதுக்கீடு கொண்டு வராரு 3.5% இடஒதுக்கீடு. இன்னைக்கு அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கிற ஜகருல்லாவே அவர் வந்துட்டு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து முதலமைச்சரை பார்த்து
3.5% இடஒதுக்கீடால முஸ்லீம்கள் எத்தனை பேர் பயன்பட்டு இருக்கிறாங்க அப்படின்றத வெள்ள அறிக்கையை நீங்கள் தாக்கல் செய்ய முடியுமான்னு கேள்வி கேட்டாரு. இன்னைய வரலையும் இந்த திமுகவுடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னைய வரலையும் அதை பதில் சொல்லல. அதே மாதிரி ஒரு கேள்வி வைக்கிறேன். ஏன்னா நீங்க எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ வர்றதுக்கு முன்னாடி, அதாவது எலெக்ஷன் டேட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி எம்பிசிக்கு ஒதுக்கப்பட்ட வெறும் 20% ஏன்னா 10.5% வந்து வன்னியர் இடஒதுக்கீடு நீங்க கொடுத்துருக்கீங்க. அந்த எம்பிசியில் வந்து இருக்கக்கூடிய சாதிகள் பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட சாதிகள் இருக்கிறாங்க. ஒரு சாதிக்கு மட்டும் 10.5, ஏன்னா மற்ற சாதிகளுக்கு ஃபுல்லா வந்து சாத்தியமா 9.5 எப்படி சாத்தியமா? அதாவது அந்த எந்த அடிப்படையில் எடுத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்தில் அது நிக்கல. கேளுங்க, வன்னியர் மக்களுடைய நீண்டகால போராட்டம் சார் அது. அவங்க கேட்குறாங்க, நாங்கள் வந்து அதிக எண்ணிக்கையில் இருக்கோம், எங்களுக்கு இடஒதுக்கீடு தாங்கன்னு உயிர் தியாகம் செய்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகம். அதுல மாற்று கருத்து கிடையாது. அதனாலதான் நாங்க 10.5% இடஒதுக்கீடு நாங்க அவங்களுக்கு கொடுத்தோம். இந்த அரசாங்கம் சரியான வாதத்தை உச்சநீதிமன்றத்தில் வைக்காம தோத்து போனதுக்கு காரணம் நீங்க கொடுத்த முறை தவறுன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு சார். கிடையவே கிடையாது. நாங்க அதை எதிர்த்து திமுக வந்து அப்பீல் போயிருந்தாங்க. அந்த போன இடத்துல தான் நீங்க டேட்டா பேஸோட வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. சொல்லுங்க சார். இப்போ அவங்க 2 பேர் ஐயா சொன்னாங்களா? தணிகாச்சல மானியம், ஜனார்த்தன நாணயம் 2012 என்ன தகவல் கொடுத்தாங்களோ அதை கொடுத்து தான் உச்சநீதிமன்றத்தில் நம்ம தகவல் சொன்னோம். ஆனா இந்த உச்சநீதிமன்றம் இஸ்லாமியருக்கு 3.5% உள்ளீடு கொட்டப்ப நீங்க நிகழ்கால தரவுகளை தாங்கன்னு கேட்கல. அருந்ததிய மக்களுக்கு உள்ளீடு ஒதுக்கீடு கொடுக்கும் போது நிகழ்கால தகவல்கள் கேட்கல. இன்னைக்கு இருக்கிற பிசி எம்பிசில கூட 1984 அம்பாசங்கர் ஆணையம் கொடுத்த தரவுகள் தான். அப்ப இன்னைக்கு நடைமுறை இருக்கிற பிசி எம்பிசி முஸ்லீம் இடஒதுக்கீடு, அருந்ததியர் இடஒதுக்கீடு, எஸ்சி எஸ்டி எல்லாருக்கும் அம்பாசங்கரை நம்பும் போது அதே தரவு தான் நம்ம வன்னியர்களுக்கும் வச்சோம். அதை நம்பல. அப்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இங்க உச்சநீதிமன்றம் ஒரு தரவு நிகழ்காலம் வேணும்ன்றாங்க. சரி, நம்ம அந்த உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்புகளை நம்ம கேட்க வேணாம். நாம தமிழக அரசு கேட்கறது என்னன்னா, நிகழ்கால தரவுகளை அதுதான் நீங்க சேவுகா தரப்பு என்ன சொல்ற அவசர கோலமாக கொடுக்கப்பட்ட ஒன்று. சரிங்க, அவங்க ஒரு வாதத்துக்கே எடுத்துட்டா கூட அவசர கோலம் அவங்க எடுத்துட்டாங்க. இப்ப உச்சநீதிமன்றம் ஒரு டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க. இப்ப அண்ணன் கிளியரா சொன்னாங்க, உங்களால 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்கறதுக்கு நீங்க அவ்வளவு டேட்டா எடுக்கிறீங்க. மாடு எடுக்கிறாங்க. இங்க மദ്രാஸ் கார்பரேஷன்ல மாடு எத்தனை இருக்கு, நாய் எத்தனை இருக்கு அப்பெல்லாம் எடுக்கிறாங்க. அப்ப ஆடு மாடு நாய் இதெல்லாம் எடுக்கும் போது நீங்க மக்களோட சோசியோ எகனாமிக் சென்சஸ் எடுத்தாங்க. இன்னொன்னு அதை அதாவது மனசு இருந்தா மார்க்கம் உண்டுன்ற பழமொழி எங்கள் முதலமைச்சருக்கு இந்த மனசெல்லாம் இல்ல. அதாவது எங்க அண்ணன்கள் முன்னாடி பேசும்போது சொன்னாங்களே, இது வந்துட்டு என்னன்னா இந்த கள்ளச்சாராய சாவு, கள்ளக்குறிச்சியினுடைய கள்ளச்சாராய சாவத்தை திசை திருப்புறதுக்கும் விக்கிரவாண்டியில திமுகவை சார்ந்த வன்னியர்களும் ஓட்டை பெறுவதற்கும் இந்த ஒரு நாடகத்தை எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் அரங்கேற்றி இருக்கிறார். அப்ப நீங்க பண்ணது மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் பண்ணாங்க. நாங்க பண்ணது உள்ளார எலெக்ஷன் டேட் பேசும்போது கூட சொன்னாரு. அவங்க பண்ணது என்னன்னா, இவர் வந்து எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்து 1 மணி நேரத்துக்கு முன்பு அவசரமா 10.5% ஒரு அறிவிக்கிறார். அரசாணை வெளியிட ஜிஓ கூட போட முடியல. மசோதா தான் அது, ஜிஓ கூட போட முடியாது. அந்த அடிப்படையில நாங்க வந்து ஜிஓவே அதை ரிலீஸ் பண்ணோம். ஒண்ணு. இன்னொன்னு, அதே காலகட்டத்தில் 2021 என்ன நடந்துச்சு, ஆர்பி உதயகுமார் இது தற்காலிக ஏற்பாடுன்னு பேட்டி கொடுத்தார். ஓபிஎஸ் ஓ பன்னீர்செல்வம் இது தற்காலிக ஏற்பாடுன்னு பேட்டி கொடுத்தார். இங்க ஜெயக்குமார் இது தற்காலிக ஏற்பாடுன்னு பேட்டி கொடுத்தார். அதை எதையாவது எடப்பாடி பழனிசாமி கண்டிச்சாரா? அவங்களுக்கு என்னன்னா, வன்னியர்கள் வாக்கை அதிமுகக்கு ஷிஃப்ட் பண்ணணுங்கிற ஒரே நோக்கத்திற்காக அவசர கதியில இவங்க கொண்டு வந்தாங்க. எந்த பேஸ் டேட்டாவும் இல்லாம. அதனாலதான் சுப்ரீம் கோர்ட்ல நிக்கல. டேட்டா கேட்டிருக்காங்க, பாரதிதாசன் ஆணையம் அந்த டேட்டா எடுத்துட்டு இருக்கு. தம்பி என்ன சொல்ற, பாரதிதாசன் அந்த டேட்டா எடுத்துட்டு இருக்காங்கல்ல, அப்புறம் ஏன் நேத்து முதலமைச்சர் வந்து நாங்க கொடுக்க முடியாது 10.5% கொடுக்க முடியாது? நான் சொல்லிடுறேன், தயவுசெய்து சொல்லிடுறேன், வீடியோ கூட போட்டு காமிக்கிறேன். உங்கள்கிட்ட வீடியோ இருக்கும். ஏன்னா இவங்க வீடியோ வந்து முதலமைச்சர் பேச மட்டும் தான் வெளியே விடுறாங்க. அதனால கண்டிப்பா முதலமைச்சர் என்ன பேசலாம்னு இருக்கோம். அவங்க சொல்லிட்டாங்க அவர் என்ன தெரியுமா சொன்னாருங்க, நேத்து காந்தையா இருக்காங்க, எல்லாருமே பாத்துருக்காங்க. நேத்து என்ன தெரியுமா சொல்லிட்டாரு, இடஒதுக்கீட்டை சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை மத்திய அரசு செய்தாதான் இதை கொடுக்க முடியும் நேத்து சொன்னாங்க. நாங்க என்ன பண்றோம், அந்த டேட்டா பேஸ் டேட்டா எங்க இருந்து எடுக்க முடியும்? புரியவே நீங்க பாரதிதாசன் ஆணையத்துக்கு பேஸ் டேட்டா எங்க இருந்து எடுக்க முடியும்? ஒரே நிமிஷம் இருங்க பாருங்க, ஒண்ணுமே புரியாத மாதிரி கேக்குறாங்களே. மாநில அரசில் நடைமுறையில் இல்ல இடஒதுக்கீட்டுல தான் நாங்க உள்ளீடு கேக்குறோம்.
தமிழ்நாட்டுல ஒரு சட்டம் இருக்கு 69% 20 கொடுக்குறாங்க. ஓகே. மாநில அரசுல இருக்கிறது தான் வன்னியர்கள். சரி. இப்ப நான் என்ன கேக்குறேன், நேஷனல் லெவல்ல சென்ட்ரல் லெவல்ல ஒரு ரிசர்வேஷன் இருக்குது. ஆமா. அது பிசிக்கு ஓபிசிக்கு 27 இருக்குது, எஸ்சிக்கு 15, எஸ்டிக்கு 7.5. அங்க நம்ம உள்ளிடுக்கு கேட்கலையே. அங்க நம்ம கேட்கும்போது ஓபிசிக்கு ஏத்தி கொடுங்கன்னா அப்புறமா அவங்க டேட்டா எடுப்பாங்க. நான் கேக்குறது நம்ம கேக்குறது இங்க. முதலமைச்சர் இல்ல முதலமைச்சர் அவர்கள் நேத்தி சட்டமன்றத்துல யாருடைய அட்வைஸ்லயோ மிக தவறான உண்மைக்கு புறமான சென்செக்ஸ்ல இருந்து தான் டெரைவ் பண்ண முடியும். ஏங்க இந்த ஜார்க்கண்ட் கமிஷன் 2001 சென்செக்ஸ்ல இருந்தா சார் டெரைவ் பண்ணி. சரி முஸ்லிம் எங்க இருக்காங்க? முஸ்லிம் நேஷனல் இருக்காங்களா? அருந்ததி எங்க இருக்காங்க? சொல்றேன். நீங்க எங்க இததான் நீங்க காலங்காலமா சொல்றீங்க. தவற சொல்ல ஒய் சொல்லி பாருங்க. இவர்கள் தங்களுடைய உரிமையை மாநில அரசு இதெல்லாம் மாநில அரசு விவாதத்துக்கு இருக்கலாம். விவாதத்துக்கு மட்டும் இருக்கலாம். சொல்லும்போது விவாதத்துக்கு வான்னு சொல்ல மாட்டீங்க. நான் போய் சொல்றேன். ஒரு விஷயம் சொல்றேன். ரெண்டு பேரும் தான் சொல்றேன். என்னோட நேரம் நான் பேசுறேன். என்ன பேச விடுங்க சார். என்னோட நேரம் நான் முடிக்கவே இல்ல. அண்ணா செல்வ அண்ணன் பேசும்போது சொன்னார், அவங்க உதயநிதி வாழ்க திராவிட மாடல் வந்துருங்க சார். அது வேண்டாம், அது வேண்டாம், அது வேண்டாம் சொல்றேன். துதிபாடுகள் அதிமுகவுக்கு எப்படி நம்ம பாத்துருக்கோம், துதிபாடுகளை பாத்துருக்கோம். அவர் சொல்லிட்டாரு. நீங்க அது அவங்க உட்கட்சி உதயநிதியை சொன்னதுக்காக நீங்க இது பண்ணீங்க, மகிழ்ச்சி அடைஞ்சீங்க. அவங்க வந்துட்டு அவங்க பேரனுக்கு அன்பு நிதியா அது என்ன பேரனுக்கு அவருடைய பேரால உறுதி பண்ணி சட்டமன்றத்துல விஜயகுமார் பேசுறதுக்கே வாய்ப்பு கொடுக்குறாங்க. சட்டமன்றத்துல எதிர்கட்சியில ஒரு தீர்மானத்தை ஒரு சட்டமன்றத்தை ஒரு ஒரு முக்கியமான தீர்மானத்தை நடுநிலை என்ன சார் எங்க ஜனநாயக குரல் அங்க பலியிடப்படுது. மாநிலத்தில் சுயாட்சியை மத்திய அரசுக்கு விட்டு கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு காரணத்தை சொல்றாங்க. கூட்டணி கட்சியில வேல்முருகன் வந்து சொல்றாரு சார், இப்ப சொல்றாருல இப்ப வந்துட்டு ஜாதி வாரி கணக்கெடுப்ப இதுவாகுன்ட்டு தென் மாவட்டத்தில் ஜாதியால தினம் படுகொலை நடக்குது. அந்த படுகொலை தடுக்கிறதுக்கு இதுவரை இந்த அரசாங்கம் ஒரு நடவடிக்கை நடத்தல சார். எங்க வந்து இதுக்கான மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்குங்க. ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 ஒரு சட்டம் இருக்குங்க. அதை பொறுத்து தான் இன்னைக்கு ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, ஒரிசா, ஜார்க்கண்ட், தெலுங்கானா இவங்க எல்லாருமே பீகார் முதற்கொண்டு எல்லாருமே சட்டத்தை எடுத்து அந்த சட்டத்தின்படி தான் கேஷ் சர்வே எடுத்திருக்காங்க. கேஷ் சர்வே எடுத்திருக்காங்க. கேஷ் சர்வே எடுத்திருக்காங்க. இன்னொன்னு பீகார் மாநில உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் அந்த சட்டத்தின் அடிப்படையில் நீங்க சர்வே எடுக்கிற தவறுன்னு அவங்க சொல்லவும் இல்லை இது வரைக்கும். இன்னொரு முக்கியமான அந்த ஆக்ட்ல என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன். அந்த ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, எனி டிபார்ட்மெண்ட் ஆர் மினிஸ்ட்ரி இன் த சென்ட்ரல் கவர்மெண்ட், எனி மினிஸ்ட்ரி ஆர் டிபார்ட்மெண்ட் இன் அ ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் யூனியன் டெரிட்டரி அட்மினிஸ்ட்ரேஷன், any local government, that is to say panchayats or municipalities as the case may be. அதனால தான் இப்ப காந்தையா சார் சொன்னாருங்களா, எனி இருங்க சொல்லி முடிச்சிடுறேன் இத கேளுங்க எதுக்காக எடுக்கணும்னு சொல்றாங்க பாருங்க. எதுக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் அதிகாரம் இருக்கு, என்ன எடுக்கலாம் கேளுங்க. எவ்வளவு அழகா சொல்லுங்க. Any government by notification in the official gazette direct that statistics on economic, demographic, பொருளாதார டெமோகிராபிக்னா நீங்க வந்து நீங்க சொல்றத நான் சொல்றேன் இன்னைக்கு பச்சையா இந்த சட்டம் இருக்குது என்பதை நமக்கு சொல்லி முடிச்சிருங்க. இந்த சட்டத்தை
20% இருக்கக்கூடிய அதை விட முக்கியம், இன்னைக்கு சட்டமன்றத்துல முதலமைச்சர் இந்த சட்டத்தினுடைய அதிகாரம் தன்னுடைய அரசுக்கு இருக்கிறதுன்றே தெரியாம ஒரு அவல நிலை, ஒரு இழிநிலை தமிழ்நாட்டுல சமூக நீதியில இழைக்கப்படுது. இதை விட என்ன கொடுமைனா, நீங்க நாளைக்கு எந்த டேட்டா என்ன சொல்றாங்க தெரியுமா, சயின்டிபிக் அண்ட் என்வாயரன்மெண்டல் ஆஸ்பெக்ட் கூட இருக்கலாம். பேசுற அரசுக்கு பேசுற பாமக அவங்க முதலமைச்சர் நான் சமூக நீதியினுடைய உச்சபட்ச நான் தலைவரா மரியாதைக்குரியவரா பாக்குறோம் ஐயா ராமதாஸ் அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பே நடத்தாத பிஜேபியோட ஏன் கூட்டணிக்கு போயிருக்கிறாரு ஒரு கேள்வி உடனே சொல்லிட்டுங்களா. இடபிள்யூஎஸ் ஓட்டு போடுற காங்கிரஸ் கூட திமுக இருக்குல்ல, நான் சொல்லி முடிச்சேன். காங்கிரஸ் ஏன் ஓட்டு போட்டுச்சு, கம்யூனிஸ்ட் ஏன் ஓட்டு போட்டுச்சு, அப்ப ஏன் போய் அது கூட உட்காந்துருக்கீங்க, ஏன் கேரளால போய் பதிலுக்கு டைம் கொடுக்கணும். இவங்க சார் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட்ல படிச்சாங்க, எல்லாம் நியாயம்தான். அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட்ல செக்ஷன் 3 அதுல ஏ நத்திங் கண்டைன் இன் திஸ் செக்ஷன், அதாவது இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட்ல ஷால் டீம் டு அத்தரைஸ் a state, union territory or a local government, அவர் சொன்ன மாதிரி பஞ்சாயத்து, direction with respect to collection of statistical relating the matter falling under any entry specified in list 1A. ஒரே நிமிஷம் லிஸ்ட் 1 இது தவறு. நான் திருப்பி சொல்றேன், இது திருப்பி தீர்மானம் போட்டது சென்செக்ஸ் தான் போட்டுருக்காங்க சார். ஒரே நிமிஷம் சார், இவர் எப்படி தெரியுமா திமுக இருக்கிறவங்க சொல்றாங்க, சென்சஸ் ஆக்ட் ஆஃப் இந்தியா 1948 ஒரு சட்டம் இருக்கு, அது தலைகளை எண்ணுவதற்கு. நாம கேக்குறது இல்லைங்க சார், ஒரு நிமிஷம் நீங்க தவறா சொல்லாதீங்க, நீங்க மக்களை திசை திருப்பாதீங்க. ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு சட்டமன்றத்துல இந்த சட்டம், அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் ஆஃப் 2008 தமிழகத்துக்கு மாநில அரசுக்கு ஒரு அதிகாரத்தை வழங்குது. அது இதுக்கு வழங்குது செக்ஷன் அவங்க என்ன சொல்றாங்க, சென்சஸ் பத்தி நம்ம பேசவே இல்லை. இன்னைக்கு தீர்மானத்தில் இல்ல, அதுக்கப்புறம் நீங்க தவறு மக்களை குழப்பறாங்க. எப்பயும் போல குழப்பது என்னதான், இல்ல சொல்லி முடிச்சிடுறேன். இன்னைக்கு தீர்மானம் நேற்று சென்செக்ஸ் சார், நான் சொல்லி சென்செக்ஸ் மத்திய அரசு சார் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தும்போது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. நான் சொல்லி முடிச்சிடுறேன் சார். சொல்லுங்க. ரெண்டு பொய் சொன்னார் சார். ஒன்னு, இடஒதுக்கீட்டை மத்தியில இருக்கிறவங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா தான் நாங்க இங்க கொடுக்க முடியும்னு சொல்ற ஒரு பொய் சார். இன்னொன்னு, 2008 இந்த சட்டத்தின் மூலமா எடுத்தா நாங்க உச்சநீதிமன்றம் தடை செஞ்சிரும் அப்படின்னு சொல்றாரு. அது ஒரு மாநில அளவில் இடஒதுக்கீட்டு கொள்கையை மாற்றி அமைப்பதற்கு தேவையான சர்வேக்களை இதற்கு முன் தமிழக அரசு தான் செய்திருக்கிறது. தமிழக அரசு தான் சட்டம் இயற்றி இருக்குது. அதுக்கு தமிழக அரசு தான் அதிகாரம் இருக்குது. அவங்களால சோசியல் பேக்வர்ட்னஸ் சர்வே எடுக்க முடியும். அதுக்கு என்னன்றது வகை பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனுக்கு தெரியும். இன்னொன்னு, நாம பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் மத்தியில இருக்கிற இடஒதுக்கீட்டு கொள்கை அதை மாற்றி அமைத்ததற்கு, உள்ளொதுக்கீட்டு கொடுக்கிறதுக்கு ரோகிணி ஆணையம் அமைச்சிருக்காங்க. அவங்க ஓபிசிக்கு உள்ளொதுக்கீட்டு கேட்டிருக்காங்க உள்ள தனியா. அதற்கு மத்திய அரசாங்கம் அதுக்கான சர்வே எடுக்கணும், ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் எடுக்கணும்ன்றது மாற்று கருத்து இல்ல. ஆனா இன்னைக்கு சட்டசபையில முதலமைச்சர் உண்மைக்கு புறம்பாக இந்த சட்டம் 2008 சட்டம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் ஆஃப் இந்தியாவையும் சென்சஸ் ஆக்ட் ஆஃப் இந்தியா 1948 இவர் எப்படி இப்ப குழப்பி மக்கள்கிட்ட சொல்றாரோ அதை விட மோசமாக உண்மைக்கு புறம்பாக சொல்றாரு. எனக்கு இதுல ஒரு குழப்பம் இருக்கு. எனக்கு கொஞ்சம் நான் சொல்றேன், உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். அடுத்த ரவுண்ட்ல ரொம்ப நீங்க இப்பவே சொல்லுங்க. இல்ல நம்ம ஜூம்ல இருக்கோம். காந்தையா சார், நீங்க குறுக்கிடணும் விருப்பப்பட்டீங்க. காந்தையா குற்றச்சாட்டு வைப்பாரு, 4 பேர் குற்றச்சாட்டு வைப்பாங்க, எனக்கு எந்த நேரமும் கொடுக்க மாட்டீங்க. சார் இருங்க ஒரு நிமிஷம். என்ன நியாயம் இது? சொல்லுங்க சூர்யா. திமுகவுக்கு எப்பவுமே எப்படி தெரியுமா, திமுகவுக்கு இதே மாதிரி தவறான தகவல்களை தொடர்ந்து மற்றவங்களை பேச விடாம பண்ணிக்கிட்டே இருக்கிறது வேலை. வெளிநாட்டுல இருக்கிற அவரு பேச, காந்தையா சார் பேச விடுங்க சார். இருங்க ஒரு நிமிஷம், வாய்ப்பு கொடுத்துறேன். இருங்க கணேசன் சொல்லுங்க சார், சொல்லுங்க சூர்யா. முதல்ல தூத்துக்குடி செல்வம் அவர்கள் என்ன சொன்னாரு, மாநில அரசை எடுத்துக்க வேண்டியதானே அப்படின்ட்டு. முதல்ல இந்த கிளாஸ் மோடிக்கு போய் எடுங்க. மோடி தான் சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு சென்செக்ஸ் மட்டும் இல்ல, சென்செக்ஸ் போல இருக்கக்கூடிய எந்த எய்டட் அது மாதிரி இருக்கிறத கூட எடுக்க முடியாது சார். பேச முடிச்சுட்டு அப்புறம் நீங்க சொல்லுங்க.
போட்ட கட்சி பாஜக, ஒன்றிய மத்திய அரசு, மோடி அரசு. அது முதல்ல வாபஸ் வாங்க சொல்லுங்க. ஒண்ணு. ரெண்டாவது அந்த கருத்தை முதல்ல வாபஸ் வாங்க சொல்லுங்க. ரெண்டாவது, இங்க இருக்கக்கூடிய இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட்ல முதலமைச்சர் தெளிவா சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு கோரியது சென்செக்ஸ், காஸ்ட் சென்செக்ஸ் சர்வே இல்ல. காஸ்ட் சென்செக்ஸ் எடுக்கிறதுக்கான அதிகாரம் மாநில அரசுக்கு இல்லங்கிறதா இன்னைக்கு அசெம்பிளியோட டிபேட். அதுல என்ன சொல்றாங்க, செக்ஷன் 3A தான் காரணமா காட்டப்படுகிறது. செக்ஷன் 3A வேற வாசி காரணம் சார். பொய்னா நீங்க சொல்றீங்க. நீங்க பொய் சொல்றத அலோவ் பண்ணிட்டே இருக்க முடியாது. நீங்க பொய் சொல்றீங்க. எங்களுக்கு அதிகாரமே இல்லன்றாரு. சர்வே அதிகாரம் இல்லன்றாரு. அதிகாரம் இருக்கு. சர்வே இருக்கு. எடுங்க சார். அந்த டேட்டா எங்க எடுப்பீங்க? முதல்ல எடுங்க. காஸ்ட் டேட்டா எடுத்தாலும் சார் எடுக்க முடியும். அப்ப நீங்க அப்ப கடைசி வரைக்கும் எடுக்க மாட்டீங்க சொல்லுங்க. எடுக்க மாட்டோம். காஸ்ட் டேட்டா எடுத்தா அப்புறம் எப்படி பிசி கொடுத்தீங்க? அப்புறம் எப்படி எம்பிசி கொடுத்தீங்க? அப்புறம் எப்படி நீ சொல்ல வரேன்னு தவறான கருத்தை தான் சொல்றீங்க. மக்களை குழப்புறீங்க. இங்க எல்லாத்தையும் பொய் சொல்றீங்க. எப்படி முதலமைச்சர் பொய் சொல்றாரு? அவர்கள் பச்சை பொய்ய கருணாநிதி குடும்பத்துக்கு தவறான கருத்தை தொடர்ந்து வச்சு பண்ண முடியாது. நல்லா டிபேட் பண்ணுங்க. தலைவர்களை தரம் தாழ்த்தி பேச நாங்க பேசலங்க. ஸ்டாலின் பொய் சொன்னாருன்னு சொன்னேன். எந்த தரவுகளும் இல்லை. எந்த தரவுகளும் இல்லாம போற போக்க சொல்றது வேற. சட்டமன்றத்தில் இவ்வளவு தூரம் என்ன சொன்னாரு? 6 மாசம் தான் இது டெம்பரவரி அப்படின்னு அதிமுக தலைவர் சொன்ன போது இத ஒண்ணும் பண்ண முடியாது, நான் பேசிட்டேன், இது நிரந்தரம்னு பொய் சொன்னவர் பாமக தலைவர் ராமதாஸ். நான் சொல்றது புரியுது. எதுக்கு டெம்பரரி? நான் சொல்லி முடிச்சேன். சொல்லிடுறேன். நீ சொன்னது நான் மறுப்பு சொல்லணும். ஏன் சொல்றேன்? உங்க டர்ன் வரும்போது சொல்லுங்க சார். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கு சொல்லுங்க சார். தேவைப்பட்ட அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணும்போது இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அது வரைக்கும் 10.3 டெம்பரரியா இருக்கும்ன்றதா சொன்னாங்களே தவிர இவங்க மக்களை போட்டு இவர்களை அதுக்கு ஹையப்புல் போனது டிஎம்கே. நான் சொல்றீங்களா? இவங்க சொன்னார்ல அடிப்படையில தான் இல்ல டிஎம்கே ஹையப்புல்கே போனது. டிஎம்கே அப்பீல் போச்சுல. இப்ப ஏன் நேத்து முடியாதுன்றாரு? முடியாதுன்னு சொன்னது 10.5 தர முடியாது. இந்த தீர்ப்பு நாங்க சென்சஸ் டாக்டர் காந்தையா இப்ப சொல்லுங்க. அதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான விவாதத்துக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நிறைவான ஒரு கருத்து தேவை. நிறைவான கருத்து உங்களிடம் வந்து நான் தொடங்குறேன். ஏன்னா 5 பேர் இருக்கோம், நம்ம அதிக நேரம் நம்ம எடுத்துக்கொள்ள முடியல, ஒவ்வொருத்தருக்கும் குறைவான நேரம் தான் கொடுக்க முடியுது. இந்த காலகட்டத்தில் மத்திய அரசு ஏன் சென்செக்ஸ் எடுக்கிறதுக்கு தயங்குகிறது? 20% இருக்கக்கூடிய ஒரு இடத்துல 10.5 ஒரு சாதியினருக்கு மட்டும் போவது சரியா? உங்களுடைய கருத்து யாருக்கு? ஐயா காந்தையா, உங்களுக்கு தான். காந்தையா சார், உங்கள்கிட்ட தான் கொஸ்டின் வச்சேன். மணிக்கணும், எனக்கு கொஞ்சம் அந்த கேள்வியை ரிப்பீட் பண்ணுங்க. எஸ், நான் கொஸ்டின் ரிப்பீட் பண்றேன். அதாவது மத்திய அரசு சென்செக்ஸ் எடுப்பதற்கு ஏன் தயங்குகிறது? அதே போல 20% இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு சாதியினருக்கு மட்டும் 10.5% ஒதுக்கீடு செய்வது சரியா? உங்களுடைய கருத்து? அதாவதுங்க, மத்திய அரசு வந்து தயங்குறது வந்து முதலே சொல்லிட்டோம், அரசியல். அவங்க வந்து அவங்களுடைய எலெக்ஷன் மேனிபெஸ்டோல 2014-19 கொடுத்தாங்க, செய்யவில்லை. அதற்கு அதிகார வர்க்கத்தினுடைய பிரஷர் நம்பர் 1. நம்பர் 2, கோர்ட்ல போய் மத்திய அரசு என்ன சொல்லுது? 1948 வந்து சென்சஸ், கோர்ட்டும் சொல்லுது சென்சஸ் வந்து இத ப்ரீராகேட்டிவ். ஆனால் நாங்கள் கேட்பது காஸ்ட் வைஸ் நீங்க ஸ்டடி தான் பண்ண சொல்றோம். அதை பண்ணுவதற்கு சுப்ரீம் கோர்ட் தடை செய்யவில்லை. பீகார் அதை பண்ணி மத்திய அரசு நாடு முழுவதும் பண்ணல. அதையே மத்திய அரசு நாடு முழுவதும் சர்வே பண்ணல. இருங்க, அதுக்கு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நீங்க சக்சசிவ் சென்சஸ் பாத்துக்கிட்டே வந்தீங்கன்னா 1948க்கு அப்புறம் 58, 68, 78 சாரி 48,
அதுக்கப்புறம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா 51ல இருக்கிறாங்க, 61ல இருக்கிறாங்க, 71ல அவங்க சேர்த்துக்கிட்டே வர்றாங்க. முதல் சென்சஸ்ல காஷ்மீரே கிடையாது, நார்த் ஈஸ்டே கிடையாது. சரி, இப்படி எல்லாம் சேர்த்து வரும்போது அவர்கள் முதல்ல சென்சஸ்னா வெறும் ஹெட் கவுண்ட்னாங்க. சரிங்க, அப்ப ஏன் முஸ்லிம்ஸ் மட்டும் தனியா சென்சஸ் எடுத்தீங்க போன தடவை? ஏன் அப்புறம் எஸ்சி எஸ்டிஸ்க்கு மட்டும் எடுத்தீங்க? ஓட் பேங்க் பாலிடிக்ஸ். இப்ப ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் என்ன ஆகும்னா, மத்திய அரசுக்கு ஓபிசி சென்சஸ் எடுத்தால் ஓபிசிக்கு அவர்களுடைய உண்மையான நிலைமை தெரிந்துவிடும். எக்கனாமிக்கலா எவ்வளவு வீக்கா இருக்கான், எஜுகேஷனலா, எக்கனாமிக்கலே கான்ஸ்டிடியூஷன் படி கிடையாது, எஜுகேஷனல் சோசியல் ஸ்டேட்டஸ் தான். சோசியல் ஸ்டேட்டஸ் எவ்வளவு மோசமாக இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க பிஎம்கே நான் முடிச்சிடுறேன். சோ 69 கொண்டு வந்த பிறகு இவங்க என்ன பண்ணாங்க, அந்த 50ல இருந்து ஓபிசில 20 எடுத்தார்கள். 20 எடுத்தது தவறு என்று சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு. ஏன்னா தரவுகள் இல்லை. நீங்க வந்து சட்டநாத கரையாளர் உடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1931, அதுக்கப்புறம் அம்பாசங்கர், அதுக்கப்புறம் எடுக்கப்பட்ட இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த பழைய இதுல வந்து அம்பாசங்கர் இதுல குறையுது, சட்டநாதர்கள் எடுத்த ஜாதிகள் குறையுது. அதை பேஸ் பண்ணி 20 கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி சட்டசபையில் திரு கலைஞர் அவர்கள் 89ல சொல்லி, சட்டசபை ரெக்கார்ட்ல இருக்கு சார், எடுத்து பார்க்க சொல்லுங்க, திமுக தலைமையை எடுத்து பார்க்க சொல்லுங்க, சபாநாயகர் எடுத்து பார்க்க சொல்லுங்க. 17% இருக்கும். அது எதை வச்சு சொன்னாருன்னு தெரியாது. ஆனால் 20% இடஒதுக்கீடை ஒதுக்கி இருக்கிறோம் திரு ராமதாஸ் அவர்கள். ஆகவே போராட்டத்தை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். இதுதான் யதார்த்தமாக நடந்த உண்மை. இதுல நீங்க பாருங்க, இப்பவும் அந்த 20%ங்கிறதே கேஸ்ல இருக்கு, இன்னும் அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் வரல. அதுக்கு இடையில எலெக்ஷனை முன்னிறுத்தி ஒரு சமுதாயத்தினரை நோக்கி இவங்க வாக்கு வச்சதுதான் மற்ற சமூகத்தினரை எகெயின்ஸ்டாக. இது திரும்பவும் திமுக வந்து சமூகத்தினருடைய பிளவுகளை உருவாக்குகிறது. நாங்கெல்லாம் ஒற்றுமையா நல்லா சந்தோஷமா இருந்தோம். இப்ப எங்களை வந்து முதல்ல மதத்தை வச்சு பிரிச்சாங்க, இப்ப என்ன பண்றாங்க, ஜாதியை வச்சு பிரிக்கிறாங்க. சார் தைரியம் இருந்தால் இடைத்தேர்தல்ல பணத்தை கொண்டு வராம வெறும் நாங்க சாதனைன்னு சொன்னதை மட்டும் பேச சொல்லுங்க சார், பாப்போம். சார் அந்த சாதனைக்கு தான் 40க்கு 40 கிடைச்சிருக்கு சார், திமுக தரப்புல இருந்து சொல்றாங்க. ஒரு எலெக்ஷன்ங்கிறத ஜனநாயக முறையை கடந்த 3 வருட சாதனை தான் எங்களுக்கு 40க்கு 40 கிடைச்சிருக்குன்ற திமுக சொல்றாங்க. இல்ல சார், 6% ஓட்டு குறைஞ்சிருக்கு. இந்த கூட்டணியினுடைய இது சார், விடுதலை சிறுத்தைகள் இன்னைக்கு செத்து போயிருக்கான். விடுதலை சிறுத்தைகள் வாய்ப்பு இருக்க மாட்டேங்குது. இல்ல 2 தொகுதி நிக்கல, அதனாலதான் வந்து 6% குறைஞ்சிருக்கு. அப்படி பார்த்தா 40 வந்திருக்கு. அதை நீங்க டாக்டர் காந்தியா பாக்க. சரி, அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் நம்ம பேசுறோம், அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் பேசுறோம். நிறைவான கருத்து சார். ஆனா அதுக்காக எங்களால முடியலைன்னு சொல்லி ஏமாத்தாதீங்க. இப்ப எலெக்ஷன்ல வந்து என்ன சொல்லுவாங்க, நாங்க மத்திய அரசு கேட்டோம், மத்திய அரசு குறைக்கல. இன்னொன்னு சொல்றேன், மத்திய அரசு ஜிஎஸ்டிய லேட்டஸ்டா நீங்க பாத்தீங்கன்னா சரி, நம்ம இன்னொரு நாள் விரிவா பேசலாம் சார். இல்ல டைம்ல 2 நிமிஷம் தான் இருக்கு. நான் 5 பேட்ட நிறைவான கருத்து கேக்குறேன். 18 குறைச்சிருக்கு. ஆனா இவங்க எப்படி பப்ளிஷ் பண்றாங்க, சன் டிவி இவர்களுடைய ஊடகங்களை எப்படி பப்ளிஷ் பண்ணியது? இல்ல சார், இது வேற சப்ஜெக்ட் சார். இல்ல இது வேற சப்ஜெக்ட். இல்ல இது வேற சப்ஜெக்ட். மன்னிக்கணும். அடுத்த தொலைக்காட்சியில நம்ம சொல்ல வேண்டாம். இது வேற சப்ஜெக்ட். இது வேற சப்ஜெக்ட். ஓகே. திரு செல்வம் சார், உங்களுடைய நிறைவான கருத்து. செல்வம் சார், உங்களுடைய நிறைவான கருத்து. இதுக்குள்ளேயே தான் வரேன். இல்ல சார், இல்ல நாம நேரம் முடிஞ்ச. மன்னிக்கணும். இது இன்னொரு நாள் நம்ம விரிவா பேசலாம். திரு செல்வம் சார், உங்களுடைய நிறைவான கருத்து. அதாவது வேற ஒண்ணும் இல்ல சார், மத்திய பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் எல்லா சமூக நீதியை காப்பாற்றுவதற்கு எல்லா முயற்சிகள் எடுக்க எலெக்ஷன் மேனிபெஸ்டோல நாங்க சொல்லி இருக்கோம். எது காமன் சிவில் கோடு, பொது சிவில் சட்டம் என்ற ஒன்ன கொண்டு வரணுங்கிறது நோக்கமே என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்படி பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கிற மக்களை பாதுகாப்பதற்கு இந்த ஜாதி அந்த ஜாதின்னு சொல்லி குழப்பிகள். இன்றைய தீர்மானம் உங்களுடைய நிலைப்பாடு, நிறைவான கருத்து. திமுக தன்னோட பொறுப்பை தட்டி கழித்து திமுக மக்களை திசை திருப்புவதற்கு, மக்களிடத்துல பிளவு ஏற்படுத்துவதற்காக கொண்டு வந்த ஒரு நாடகமான தீர்மானம் தான் இன்றைக்கு கொண்டு வந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு, அது மக்கள் தொகை கணக்கெடுப்பு தீர்மானம் என்பது ஒரு ஏமாற்று வேலை. மாநில அரசினுடைய பொறுப்பை தட்டி கழித்து விட்டு மத்திய அரசாங்கத்தின் மீது பழி போடுகிற வேலைதானே தவிர. பாமகவுடைய நிறுவனர் ஐயா மருத்துவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நாங்க கேட்டுக்கிட்டா ஐயா மோடி அவர்கள் எல்லாமே செய்வாரு, அதனால சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு நாங்க வலியுறுத்தோம்னு சொன்னாங்க. கூட்டணி கட்சி நீங்க, என்டிஏ கூட்டணி, எப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த போறீங்க? நிச்சயமா. இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, மக்கள்
40 எம்பிக்களை கொடுத்திருக்காங்க சார். இல்ல அது இருக்கட்டும் சார், உங்களுக்கு 249 கொடுத்திருக்காங்க. பேச சொல்லுங்க. உங்களுக்கு 249 கொடுத்திருக்காங்க. நீங்க இப்ப அதை வலியுறுத்த போறீங்க. தமிழ்நாட்டுல இருந்து 40 எம்பிய திமுக கொடுத்திருக்காங்க. திமுக கூட்டணி கொடுத்திருக்காங்க. அது அவங்க பண்ணுவாங்க. அது அவங்க பண்ணுவாங்க. உங்களுக்கு 243 கொடுத்திருக்காங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க? இல்ல நாங்க இன்னொன்னு எங்களுக்கு மக்கள் 18% வாக்குகளை கொடுத்திருக்காங்க. சரி, 18% 80 லட்சம் வாக்குகளை கொடுத்திருக்கிற மக்களை நாங்கள் 2026 ஆட்சி அதிகாரத்தை பாரதிய ஜனதா கட்சி கைப்பற்றுகிற அளவிற்கு மக்களுடைய நம்பிக்கை பெறுகிற வகையிலே நாங்கள் பணியாற்றுவோம். விரைவா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஓட் பேங்க் இன்க்ரீஸ் ஆகும். திரு ஜெயக்குமார் உங்களுடைய நிறுவனம் பாமர மக்கள் எளிய கேள்வி கேட்கிறான். ஒண்ணும் இல்ல, ஒரிசாவில், கர்நாடகாவில், பீகாரில், ஆந்திராவில், தெலுங்கானாவில், ஜார்க்கண்டில் அந்தந்த மாநில அரசுகள் கணக்கெடுப்பு நடத்தியிருக்கிறாங்களே, அதை இந்த தமிழ்நாடு அரசு நடத்தலாம்ல அப்படின்றது தான் ஒரு எளிய சாமானியனுடைய கேள்வி. இந்த நீட் தேர்வு ரத்து தீர்மானம் என்னாச்சு? அதே மாதிரி ஒரு அதாவது மத்திய அரசு கிட்ட மத்திய அரசு கிட்ட போயிடுச்சு. அதாவது சமூக தீர்மானம் சார் ஒரே நிமிஷம் சார், 1980 நீதிபதி ஜனார்த்தனம் தலைமையிலும் 1982 ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி எல்லா இடத்துக்கும் நாங்க ஜாதி சமயம் நியாயமா இருக்கிறது தான் அண்ணா திராவிட 2026 எடப்பாடியார் எங்கள் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவார். இதுக்கெல்லாம் நிரந்தர தீர்வு ஏற்படும். ஓகே, நம்பிக்கைக்கு வாழ்த்துக்கள். திரு சூர்யா, உங்களுடைய நிறைவான கருத்து என்னதுங்க? டெபாசிட் தென்சென்னையில டெபாசிட் வாங்க. யாரு? இல்ல அதிமுக தென்சென்னை நாடாளுமன்றத்தில் சொல்றாரு. உங்களுடைய நிறைவான கருத்து திரு சூர்யா. அதுக்கப்புறம் நாங்க ஜெயிச்சோம், நீங்க உங்கள மாதிரி எல்லா இடத்துலயும் தோத்துட்டே இல்லையே. இல்ல வேண்டாம், நேரம் நீங்க இல்ல நீங்க எங்களுடைய இது தனிநபர் தாக்குதலா இல்ல, நீங்க இது தனிநபர் தாக்குதலா இல்ல, அவங்க எலக்ட்ரலா வின் பண்ணுவாங்க. இல்ல டெபாசிட் போச்சுன்னு சொல்றேன். ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியல. 2 நாடாளுமன்ற பொறுப்புகள் ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியல. 2 தொகுதி ஒண்ணு கூட ஜெயிக்க முடியல. 2 நாடாளுமன்ற தொகுதியில வாஷ் அவுட் ஆனீங்கல, 2 நாடாளுமன்ற தொகுதியில வாஷ் அவுட் ஆனீங்கல, 7 தொகுதியில டெபாசிட் போச்சுங்க. 8 தோல்வி, 9 தோல்வி. ஓடுறீங்க தேர்தலை கண்டு. யாரு தேர்தலை கண்டு ஓடுறீங்க? நீங்க தான் ஓடுறீங்க. 7 தோல்வி, 9 தோல்வி. அடுத்து 10வது தோல்வி வரும்னு பயந்து ஓடுறீங்க. 10வது தோல்வி வரும்னு பயந்து ஓடுறீங்க. 10வது தோல்வி வரும்னு பயந்து ஓடுறீங்க. சரி, நிகழ்ச்சி நிறைவு செய்யணும். அவற்றவர் கருத்து, உங்களுடைய நிறைவான கருத்து. அடிப்படையில் இதுக்கு முன்னாடி அமைக்கப்பட்ட SCA, BCM இது எல்லாத்துக்கும் 2001 நம்பர்ஸ், ஆக்சுவல் நம்பர்ஸ் இருந்துச்சு. இன்னைக்கு MBC 1 years அப்படிங்கிறதுக்கான ஆக்சுவல் நம்பரை இதற்கு முன்னாடி 2011 எடுக்கப்பட்ட சென்செக்ஸ்ல இவங்க வெளியிட்டு இருந்தாங்கன்னா நம்மளால அதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்க முடியும். அதனாலதான் இப்ப கேஸ்ட் சென்செக்ஸ் இவங்க எடுத்து கொடுத்தாங்கன்னா அந்த டேட்டாவை அடிப்படையா வச்சு இங்க கேஸ்ட் சர்வே, இங்க இருக்கக்கூடிய பேக்வர்ட் கிளாஸ் ஆணையத்துல கம்பேரிசன், பாமக முன்னாடி சொன்னது போல அந்த பேக்வர்ட்னஸ், ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளவு பேக்வர்ட்னஸ் இருக்குங்கிற அந்த கம்பேரிசன் மார்க் பண்ணி அந்த டேட்டாவை கன்சாலிடேட் பண்ணி கொடுக்க முடியும். இன்னைக்கு முதலமைச்சர் சொன்னது கேஸ்ட் சர்வே பத்தி அல்ல, கேஸ்ட் சென்செக்ஸ் பத்தி. கேஸ்ட் சென்செக்ஸ் தான் இவங்க சொல்லக்கூடிய இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆக்ட்ல மாநில அரசால கேஸ்ட் சென்செக்ஸ் எடுக்க முடியாது. ஓகே, உங்களுடைய நிறைவான கருத்து. எனக்கு ஒரே ஒரு சிம்பிள். தமிழ்நாடு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் நேற்று உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை நேற்றையும் சொல்லியிருக்காரு. இல்ல எதுக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு என்னன்னா சொல்லிடுறேன். நீங்க 1948 சென்சஸ் ஆக்ட் படி மத்திய அரசு எடுக்கணும், தலைகளை என்ன கவலை இல்ல. சோசியல் பேக்வர்ட்னஸ் மாநில அரசு தான் எடுக்கணும். அது மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கு. எப்படி 1994 69% இடஒதுக்கீட்டுக்கு ஒரு சட்டம் வந்துச்சோ, எப்படி இடஒதுக்கீடு பிசி முஸ்லிம்க்கும் பிசி எஸ்சி அருந்ததியருக்கும் வந்துச்சோ, அதே மாதிரி இப்பயும் கொடுக்க முடியும். அதுக்காக நினைச்சா பண்ணலாம். மாநில நினைச்சுதான் அவங்க பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் போட்டு இந்த சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்டோட பேராகிராஃப்ஸை போட்டு நம்பர்ஸை போட்டு ஆரம்பிச்சாங்க. இந்த தர்மபுரியில கூட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போய் நாங்க சட்ட போராட்டம் நடத்தி உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவோம்னு சொல்லி அங்க போய் ஓட்டு கேட்டாரு. இன்னைக்கு நேற்று சட்டமன்றத்தில் நாங்க நீங்க சாதிவாரி மக்கள் தொகை கணக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்தாதான் நாங்க இடஒதுக்கீடு தர முடியும்னு அப்படியே பல்ட்டி அடிக்கிறாங்க. சோ இந்த பல்ட்டி நேத்து அடிச்ச பல்ட்டிக்கு அதுக்கு முட்டு கொடுக்குற மாதிரி இன்னைக்கு இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க. அவ்வளவுதானே தவிர. ரைட், ஓகே. இது நான் உங்க கருத்து எடுத்துக்கிறேன். நிகழ்ச்சியிலிருந்து கருத்துக்களை பதிவு செய்த ஐவருக்கும் ராசிதிகள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வது. நேரம் இல்லாத காரணத்தால் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே, மக்களே.